ஒரு கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா கடகடன்னு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துடாது. ஒரு 10 நிமிஷம் நின்று அப்படியே வேடிக்கை பாரு. ஆம்பளை கியூ இருக்கும், பொம்பளை கியூ இருக்கும். ஆம்பளை கியூ பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி அமைதியாக உம்முன்னு இருப்பான். மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான், ஆண்டவா அடுத்து ஒரு ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நாயா பட நிறையா பட ஆம்பளையாக படைச்சிடாது. எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபு கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. அமைதியாக. லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வந்துங்க புடவை கடை, நகை கடை, கோவில் எல்லாமே ஒரு ஜாலி தான். அந்த கியூலேயே தொணன்னு பேசிக்கினே போவோங்க. அந்த ஐயர் அந்த கற்பூரம் காமிக்கிறாரு பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு கோயிலில் கற்பூரம் காமிச்சிட்டு வராரு. அந்த அம்மா ஐயர்கிட்டே கேட்குது, என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காணோம், உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி. அவர் பயந்துட்டார். ஏற்கனவே அவர் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துனுக்கிறாரு. சார் உண்மையிலேங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வாங்கின்னு போகிற சட்னிக்கு அரைக்க வாங்கின்னு போது போல இருக்குது. தேங்காய் தெரியாமல் உள்ளே வந்து சட்னிக்கு முன்னால் சாமிக்கு கொடுக்கலான்னு வச்சனைக்கு கொடுத்துடுச்சு. அது கொஞ்சம் பெரிய தேங்காவாக கொடுத்துருக்கு. நிறைய தேங்காய் தட்டில் அந்த பூசாரி என்ன பண்ணிட்டார், மாற்றி கொடுத்துட்டாரு. ஏன்னா சின்ன தேங்காவாக கொடுத்துட்டாரு. உனக்கு கண் இல்லை அப்படின்னுடுச்சு. என்னென்னா இது கொஞ்சம் 40 ரூபா தேங்காய் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. உனக்கு கண் இல்லை, கண்ணை எங்கே வச்சுருக்கிறாரு? அவர் இல்லைம்மா அடுத்த வாட்டி, அப்போவும் அடுத்த வாட்டி மாற்றி தான் தருவியா, உனக்கு ஆண்டவன் தான் கூலி கொடுக்கணும்னு சாபம் கொடுத்துட்டு வருது. அதாவது பெண்கள் இவ்வளோதான். ஆண்கள் அப்படி கிடையாது சார். ஆண்களுக்கு எப்பொழுதுமே எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்வான் சார். இங்கே ஒரு திருக்கோவில கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, எல்லா ஆண்கள் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. முதல்ல ஒரு பணி செய்யணும், திருப்பணி செய்யணும்னா ஒன்று சேரணும். யார் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக பண்ணுவாங்க, ஆண்களா பெண்களா? நீங்கள் சொல்லுங்க சார். 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பாங்க சார். இந்த 2 லேடிஸை வீட்டில் வச்சுன்னு தாங்க முடியல. இவங்க பரீட்சை சிலபஸ், உண்மையிலேயேங்க வாழ்க்கையே சிலபஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த படிக்கிற பசங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே ஃபைனல் எக்ஸாமு. நமக்கு அப்படி இல்லை, டெய்லி எக்ஸாம். சிலபஸும் கிடையாது, சாய்ஸும் கிடையாது, கேட்டால் பதில் சொல்லணும், அவ்வளோதான். காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது எங்கள் ஒய்ஃபு கேட்குறாங்க, என் ஒய்ஃப் வந்து கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா அம்மா நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னு. உடனே பதில் சொல்லணும். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா கேட்குறாங்க, உன் பொண்டாட்டியை அடக்கி வையின்னு. நம்மளால் எது முடியலையோ அதுதான் சொல்லுவாங்க சார். முடியல என்னன்னு எங்கள் அப்பாவே ஈசி சாரில் படுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரியே ஒரு ஒத்துமை இல்லாமல் எதுவிலையும் ஒத்துமை கிடையாதுங்க. நமக்கு வேற சண்டை போட தெரியாது. இந்த ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற பெரிய இவங்க நம்ம எப்படி படபடன்னு பேசுகிறாங்க, நம்மளுக்கு அது மாதிரி வராது. சாதாரணமாக ஜென்ஸுக்கு பேசவே தெரியாது. சண்டைன்னு வந்தால் ஒன்றுமே தெரியாது. லாஸ்ட்டாக நீ என்ன சொல்கிறேன்னுவான், சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. கட்சியாக நீ என்ன சொல்கிற அப்படின்வா, ஏன்னா பேச வராது. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்துச்சு வச்சுங்களேன், கிபி கிமு இன்னும் நல்லா பேசுவாங்க. அன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்கும்போது என்ன திட்டினீங்களேன்னு வர, நமக்கே தெரியாது மைண்டு வாய்ஸ் எப்படி வெளில கேட்குதுன்னு. எல்லாமே சண்டை போட தெரியாது. எதுவாக இருந்தாலும் சார், ஒரு அமாவாசைக்கு கும்பிட்றதே பெரிய விஷயமா பேசுவாங்க சார். ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, அதே தான். வாயில் வைக்க முடியாது. கேட்டால் நான் இது பார்த்து பண்ணல, டேஸ்ட்டு பார்க்காம பண்ணிட்டேன்னு. டேஸ்ட்டு பார்த்து பண்ணாலும் அந்த கறி தான். இல்லை இன்னொரு கஷ்டம்னா சார், அமாவாசை காலையில் டிஃபன் கிடையாது நமக்கு, நேரம் மத்தியானம் சாப்பாடு தான். சாப்பிட உட்காரும் போது தான் நம்மளுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை வரும். இதை விட ஒரு பெரிய இறைபணி உண்டாங்க, போய் காக்காக்கு சோறு வச்சுட்டு வாங்கன்னு 2 மாடி ஏறணும் சார். பசியோட கூட இருந்துடலாங்க, இலையில உட்கார்ந்த பிறகு எழுந்துக்கிறது ரொம்ப பசிக்கும். மேலே போகிறேன், காக்காவையே காணும். இவ சொல்லி அனுப்புகிறா, அங்கே போய் எப்பவும் போல் சும்மா நிற்காதீங்க, கத்துங்கன்னு. அப்புறம் மாடி போய் காக்கான்னு கத்துனேன். ரொம்ப நேரம் கழிச்சு 2 காக்கா வந்தது. அதுங்க சார் கிட்ட வரையும் வந்துச்சுங்க. டக்குன்னு ஐயோ இந்த வீடான்னு யூட்டர்ன் அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்புறம் கண்ணு சரியா தெரியாத ஒரு காக்கா வந்தது. அது கண்ணே முடிவுன்னு இருந்தது.
அது வந்து அப்பளத்தை வாய் வச்சுட்டு போயிடுச்சு. கீழே வந்தவொன்னங்க ஃபீட்பேக் வேற கேட்குறான். எத்தனை காக்கா வந்தது, பசி எனக்கு, அமாவாசை சோறு, எத்தனை காக்கா வந்தது? நான் சொன்னேன் ஒன்று தான் வந்தது, சாப்பிட்டுதான். அது புத்தாலி காக்கா. இவ என்ன பண்ணலை, இவ கையால் பண்ணாதது அப்பளம் ஒன்று தான். அதனால் அதை தூக்கின்னு போயிடுச்சு. நம்ம மாதிரியா எல்லாத்தையும் சாப்பிட்டு தொலைக்கணும். எனக்கு ஒரே கோபம். போன அமாவாசை நீங்கள் சொன்னேன், நம்ம ஒன்று செய்யலாம், இந்த அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிற அந்த விளையாட்டு நிறுத்திடலாமா கேமை, என்னால் முடியல அப்படின்னா. நாங்கள் அப்படி சொல்கிறீங்க, அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிறதுனா என்ன அர்த்தம், அவள் எனக்கு சொல்லித்தர என்ன அப்படின்னு. நம்ம மூதாதையருக்கு நம்ம வந்து படையல் வைக்கிறோன்னு அர்த்தம் அன்னிச்சு. நான் சொன்னேன், அப்போ செத்த உடனே சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார்னு. அப்போ சொந்தக்காரன் எல்லாம் காக்காவை தான் சுற்றினுக்கிறான். ஒன்று அதை விடு, இல்லை இதை விடு, முடியல. ஒரு பண்டிகை கொண்டாட முடியல. இவங்கெல்லாம் பக்தியை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பண்டிகை கொண்டாட முடியல. சார் கிருஷ்ண ஜெயந்தி சார் கொண்டாடிட்டோம், பூஜை முடிஞ்சிச்சு. நான் தெரியாதமா நான் சொன்னேன், வாயன் பலகாரம் கொஞ்சம் எடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலான்னு. அவன் எல்லாத்துக்கும் ஓகே. அந்த நமஸ்காரம்னு சொன்னது பிடிக்கல, வேற வழி இல்லாமல் கிளம்பிட்டான். இல்லை என்ன சிரிப்புனா, வரும்போது ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்து கிருஷ்ணர் திடீர்னு வரான். அவர் ஏன் தான் பிறந்தாரோன்னு. ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இதெல்லாம் போனோம். எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்தா, தப்பு இல்லை. எங்கள் அம்மா அவங்கள லேடிஸ் தானே, ஏதோ விழுந்தா நல்லா இருமான்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு இருக்கலாம். எங்கள் அம்மா இந்த பழைய நடிகை ஈஸ்வர் லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு மாமியாரும் ஒரு அம்மானு மனசில் வச்சுக்கோன்னாங்க. புருக்குன்னு எழுந்துட்டா. எழுந்து என்ன உத்து பார்க்குறா. ஐயோ தாங்க முடியாதுங்க. எங்கள் அம்மா சீடு எடுத்து வாயில போட்டாங்க. போட்டுட்டு எங்கள் அம்மா நல்லா இருக்குதோ இல்லையோ விட்டுற வேண்டியது தானே, என்ன படிச்சிருக்கிற நீ, சீடு ஏன் செய்ய தெரியலையேன்னு. அவள் சீடை செய்யறதுக்காக படிச்சிருக்கா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சவா, இல்லை சீடை செய்கிறது சிலபஸில் இருக்கா. அவளுக்கு கோபத்தில் என்ன முறைக்கிறா. நான் அப்போ தான் ஹாலில் இருக்கிற எங்கள் தாத்தா போட்டோ செத்து போன எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சார் அந்த காலத்தில் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு. நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், அப்பா என்னை பார்த்தாரு. ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற சீடியும் நல்லா இருக்காது. நிஜமாவே லேடிஸ், நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் செய்கிற சீடெல்லாம் நல்லாவே இருக்காது. ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஒரு ரீசன் சொல்லுவாங்க, சார் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, எண்ணெய் சரியில்லை, மாவு சரியாக வேகலை, பதம் பத்தலை, சீடை வரல, அவ்வளோதான். ஆனால் இப்போ நல்ல காலங்க. இப்போலாம் எப்படின்னா ஸ்வீட் ஸ்டாலில் நிறைய பேக்கேஜில் வைக்கிறான், புரியுதுங்களா. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துருவான். வச்சா உண்மையிலே கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரி கோயினுக்கிறாருங்க. ஏன்னா நல்ல சீடை, நல்ல ஸ்வீட்டு, என்னவோ ஒன்று எதுவாக இருந்தாலும். நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிறாங்களே நீங்கள் வெளியில் போவீர்கள், நாங்கள் தான் சாப்பாடு ஆக்கிக்கிறோம். எங்கள் தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் சீரமைக்கணும்னு டொனேஷனுக்கு போனேன் சார், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு வெளியில் கூப்பிட்டு சொல்கிறேன், பிள்ளையார் கோயில் தான் ஏதோ டொனேஷன் கொடுன்னு. அவன் ஒய்ஃபுக்கு என்ன நல்லா தெரியும். உள்ளேருந்து யாருங்க அதுன்னு கேட்டான். என் ஃப்ரெண்டு சொன்னால் மோகன சுந்தரம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கான்னு. உடனே அவன் உள்ளே இருந்தே சொல்கிறாங்க, அந்த அம்மா காலங்காலில் என்ன வெட்டி வச்சு உள்ளே வாங்கன்னு. அந்த கொடுக்குற மனசு அவங்களுக்கு வராதுங்க, சேர்ந்து பணி செய்கிற மனசு அவங்களுக்கு வராது. சார் மயிலாப்பூரில் தேர் இழுக்கணுன்னா எனக்கு அவ்வளோ ஆசை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊரொம்புக்கு போவாதேன்னுவாங்க. எது தேர் இழுக்கிறது, அப்புறம் யார் இழுப்பா? இதில் இன்னொரு பிரச்சனைனா, நம்ம ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட எம்டி கிட்ட யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிடலாம் நம்புகிற மாதிரி. பிரச்சனை என்னென்னா, இவங்கக்கிட்ட போய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அன்றைக்கி பிள்ளையாருக்கு எடுத்து போயிட்டு கடலில் கரைச்சிட்டு வரேன். எங்கே போயிட்டு வரீங்கன்னா, எப்படியும் தெரிஞ்சு போச்சு, சரி சொல்லி பார்க்கலாமேன்னு பிள்ளையாரை கடலில் கரைச்சிட்டு வரேன்னு. கோவம் உச்சுதான், எதுவும் தப்பு, அதுவும் ஒரு திருப்பணி தானே. அவளுக்கு அது பிடிக்கல. ஒன்று செய்யுங்க, பேசாமல் என்னையே ஏதாவது கிணத்துல தள்ளிடுங்கன்னா. நமக்கு ஆசை தான் சார், ஆனால் அதுக்கு ஒரு நேரம் காலம்னு ஒன்று வரணும்ல. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். பெண்கள் எப்பவுமே ரொம்ப உஷாருங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்க பக்தின்னு, பக்தியில் கூட பாருங்கள் ரொம்ப உஷாரு. ரொம்ப கஷ்டமான பணியெல்லாம் ஆம்பளைங்க செய்யணும். சாமி தூக்குறது, அழகு குத்துறது, நெருப்பு மெரிக்கிறது, தேர் இழுக்கிறது, இதெல்லாம் ஆம்பளைங்க.
ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த வாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அழகு குத்தணும்னு. நான் சொன்னேன், எதுக்குண்ணே? நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா. என்ன வேண்டிக்கினேன்? எங்கள் தம்பி +2 பாஸ் பண்ணணுன்னு வேண்டிக்கினேன். நான் அந்த பையன் +2 5 வருஷம் படிச்சுன்னுக்குறான். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு 1 வரணும் மயில, அதுக்கும் வேண்டிக்கினேன்ச்சு. நான் சொன்னேன், அதுக்கே வேண்டிக்கினேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சாய்ஸ் இங்கே இருக்கும்போது எதுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டுறது? அதுக்கே வேண்டிக்கினேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது. உங்களுக்கு இப்படி தான். அதே மாதிரி எங்கள் பாட்டிக்காக நெருப்பு சட்டியும் கையில் எடுக்கணும்னா, பாட்டிக்கு வயசு 90ங்க. அவங்க பாட்டிக்கு ஊர்லேயே எல்லாம் வெயிட் பண்ணிருக்கிறான். அதுக்காக தான் ஏதாவது நடக்காதான்னு. கொரோனாவில் கூட தப்பிச்சிச்சு. அதுக்கு மட்டும் வரலங்க, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்தது. அது எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிச்சு, மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு. அது போடவே வேணாம், ஏன்னா அந்த வாயே மாஸ்க் மாதிரி மூடி இருக்கும், பல்லு கிடையாது. நான் சொன்னேன், இதெல்லாம் நான் பண்ணுறேன், சரி நீ என்ன பண்ணுவேன்னு அப்படி விட்டுருவேன். நாங்கள் நீங்கள் நெருப்பு மிர்ச்சின்னு வரும்போது நான் வந்து ஓரமாக நின்று ஊதுவேன் அப்படின்ச்சு. சார் உண்மையிலேங்க சாமி தூக்குறது பேர் ஸ்ரீபாதத்தாங்க ஆம்பளைங்க. இவங்க பூஜையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நோகா, இந்த கோயம்புத்தூர்காரங்க தான் சொல்லுவாங்க, நோகாமல் நோம்பு கும்புறது. இந்த விளக்கு பூஜைன்னு பார்த்துக்கிறீங்களா? அது லேடிஸ் தான் செய்வாங்க. இவங்க சுமங்கலி பிரார்த்தனை. நாங்களே விளக்கு பூஜை போய் பார்த்துக்கிறீங்களா சார்? அவ்வளோ வசதியாக கோயிலில் உட்கார வைக்க மாட்டாங்க சார். பவானி பெட்ஷீட்டை போட்டு வீட்டிலேருந்து நல்ல பட்டு புடவை நகை எல்லாத்தையும் போட்டு லைனாக உட்காந்து இருக்கும், ஒன்று பக்கத்தில் ஒன்று, எல்லாம் புரளி பேசுறது. அது பார்த்தீங்களா? பார்த்துக்கிறீங்களா? யாராவது பக்தியாக முகம் வச்சுக்கின்னு ஸ்லோகம் சொல்லிக்கின்னு இப்படியே போட்டுக்கின்னு 300 ரூபாய் டிக்கெட்டு வாங்கினானுங்களே. இந்த கோயில் என்ன கொடுக்குறானுங்க திருவிளக்கு? அதுக்கு அந்தம்மா சொல்லுது, பிளாஸ்டிக் பக்கெட்டில் உள்ள தேங்காய் முடியும். அதுக்கு தான் நான் சொன்ன பக்கத்து அம்மன் கோயிலுக்கு போகலான்னு. அங்கே எவர் சில்வரில் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் மாதிரி இதான் குத்து விளக்கு பூஜை. இவங்க ரொம்ப சொல்லுவாங்க, ஆண்களுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரி. ஒரு மண்ணும் இல்லை, எல்லாம் புரளி பேசுறது. அந்த சிவராத்திரிக்கே நாங்கள் 2 நாள் லீவு போட்டு உள்ளுக்கிற இருக்கிற பழைய பழையெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து அந்த உள்ளே இருக்கிற ஜாக்கெட் பீஸ் அது தெரியல. இந்த நவராத்திரிக்கு உள்ளே வரவங்களுக்கு ஜாக்கெட் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் 100 ஜாக்கெட் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்கும். அது அப்படியே ரவுண்ட்லேயே போகும். நான் இன்றைக்கி கொடுக்குறேன், நீ எனக்கு. அந்த பழைய ஜாக்கெட்லாம் வச்சு உதறி அயன் பண்ணி புது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைப்பேன், நானும் என் பையனும். அந்த ஜாக்கெட் யாருமே தைக்க முடியாதுங்க. 50 சென்டிமீட்ரு நயன்தாராவே தைக்க முடியாது. இவங்க வந்து பக்தியை பற்றி பேசுகிறாங்க சார். இவங்க பிரார்த்தனையே ரொம்ப மோசம் சார். எங்கள் அம்மா எது பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எந்த சாமிக்கு பிரார்த்தனை பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவருக்கு முடி இறக்குறேன் அப்படின்னு. எங்கள் அப்பாவை நான் நிறைய நாள் மொட்டையாவே தான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் எனக்கும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், என்னப்பா எனக்கு அமிச்சிட்டாங்கன்னு. எங்கள் அப்பா, எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானடான்னு. ஏதோ ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி. என் ஒய்ஃபு எது பண்ணுறாலோ இல்லையோ எங்கள் அம்மா சொன்ன அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறான். எது வேணுங்கனாலும் நம்மளுக்கு மொட்டை, அவ்வளோதான் சார். நாகரிகம் வசதி ஆயிடுச்சு சார். ஆண்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. நாகரிகம் மாறுது சார். நடுவீடு ஸ்டிக்கர் போட்டுக்கு வந்துடுச்சு சார். வாசப்படி ஸ்டிக்கர் போட்டு வந்துச்சு. மெட்ராஸ் வந்து பாருங்க, எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான். அதுவும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பெண்கள் ஏமாந்துருவாங்க, சீக்கிரமாக ஏமாறுவாங்க. அதனால தான் நாட்டில் நிறைய போலி சாமியார் இருக்கான், புரியுதுங்களா? போலி சாமியாருங்களை நம்பி போகிறதெல்லாம் பெண்கள் தான். ஆனால் நீங்கள் ஆண்களும் அங்கே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சாமியாரை நம்பி போன ஒய்ஃபுங்களை சாமியார்கிட்ட இருந்து பத்திரமா திருப்பி கூட்டின்னு வரதுக்காக போகிறான். அதனால என்னவா இருந்தாலும் சரி, நிலைத்து நிற்க நாகரிகம் வளர்ந்த காலத்திலும் கூட இறைபணி என்று சொன்னால் ஒற்றுமை, உழவார பணி, இந்த இரண்டிலும் இன்னும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களை விட ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.